வணக்கம். எம்எஸ்ஆர் யூடியூப் சேனல் பண்ண நண்பர்கள், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு STK 4191 ஐசி ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டு. அது அந்த ஐசி வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். பாருங்கள், மல்டிமீட்டர் எடுத்துக்கலாம், பஸ்ஸர் வச்சுக்காங்க. இப்போ தெரியுமா தெரியல, அது தெரியாது, அது வேணாம் விடுங்க. பஸ்ஸர் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது இந்த 4 டிரான்சிஸ்டரும் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணணும். ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அது வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீட்டர் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இந்த மெயின் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது மெயின் இது தான் போகும். இது செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து போயிட்டுன்னா இது மாதிரி பஸ்ஸர் வரணும். ஓகேங்களா? இது மாதிரி வரணும். மல்டிமீட்டர் அது ரெண்டும் காட்ட முடியல, ஏன்னா கொஞ்சம் ஐசி சின்னதாக இருக்கிறத ஜூம் பண்ணிவிட்டேன். செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பின்னுக்கும் இது செக் பண்ணணும், வரல. செகண்ட் பின் செக் பண்ணணும், வரல. அப்படியே ஆப்போசிட்டில் மாற்றி செக் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கும் இந்த பின் ஃபஸ்ட் பின்னுக்கு வரல, செகண்ட் பின்னுக்கு வரல. அப்போ இது நல்லாயிருக்கு. அடுத்தது இதுக்கு வரணும். ஃபஸ்ட் பின் செகண்ட் பின் செக் பண்ணணும், ஃபஸ்ட்டு 3 செக் பண்ணணும். எதுவுமே பஸ்ஸர் வரல. கண்டிப்பாக இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வந்துடும். அப்போ அப்படியே ஆப்போசிட் செக் பண்ணணும். ஓகேங்களா? இதில் வரல, இதுலேயும் வரல. அதே மெத்தட் வந்து லெஃப்ட் சைடும் செக் பண்ணணும். எந்த அறிகுறியும் இல்லை. நான் வேணால் உனக்கு அது போயிட்டு ஒன்று செக் பண்ணி காட்ட போகிறேன். கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? இதுலேயும் எதுவும் இல்லை. அடுத்தது இங்கே வரணும். இது இல்லை, இங்கே இல்லை. அதுக்கு ஆப்போசிட் அப்படியே வந்து செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த அறிகுறியும் இல்லை, இதுவும் எந்த அறிகுறியும் இல்லை. அப்போ வந்து 4 டிரான்சிஸ்டரும் நல்லாயிருக்கு. அப்போ 4 டிரான்சிஸ்டரும் நல்லா இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த 3 டிரான்சிஸ்டர் வந்து நல்லாயிருக்கும். இந்த 3 நல்லா இருக்கும்போது எந்த ஃபால்ட்டும் வராது. இந்த சைடு அதே மாதிரி தான். இது வந்து டயோட் டிரான்சிஸ்டர், இது வந்து டிரைவர் டிரான்சிஸ்டர். இப்போ வந்து இது எல்லாமே நல்லா இருக்கும். அப்போ 3 நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் வாங்க, இதை செக் பண்ணணும். இது எந்த ஃபால்ட்டும் இல்லை. அப்போ அடுத்தது இங்கே வாங்க, இதுவும் ஃபால்ட் இல்லை. அப்போ வந்து இது வந்து டிரைவர் செக்ஷனு, ப்ரீ செக்ஷன் பார்த்தா இதுலேயும் ஃபால்ட் இல்லை. இதுவும் நல்லாயிருக்கு. அடுத்தது இங்கே வாங்க, இது வந்து 24 12 வோல்ட் மாத்திரம் ஒரு டிரான்சிஸ்டர். இது அடுத்தது அப்படியே இங்கே வாங்க, நல்லா இருக்குது. அப்படியே ஆப்போசிட் வைங்க. பாருங்க, இங்கே சவுண்டு வருது. இது மாதிரி பஸ்ஸர் வரக்கூடாது. இது ஆப்போசிட் வைக்கும்போது இங்கே சவுண்டு வருது. இங்கே பாருங்கள். ஓகேங்களா? மல்டிமீட்டர் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது வந்து நார்மல் ஷாட்டு, இது வந்து டிரான்சிஸ்டர் ஷாட்டு. ஓகேங்களா? பாருங்க, ஆப்போசிட்டில் எதுவும் வரல. ஓகேங்களா? இங்கே காட்டுது. அப்போ இது போயிடுச்சு. அடுத்தது அடி செக் பண்ணலாங்க. இது ஒன்றும் இல்லை, இது நல்லாயிருக்கு. அடுத்தது இங்கே பாருங்கள், இது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு. பெரும்பாலும் எல்லாமே நல்லாயிருக்கு. இது ஒன்று மட்டும் ஃபால்ட்டு. ஓகேங்களா? இப்போ வந்து இதை எடுத்து வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஷார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஷார்ட் ஆனதுன்னு எடுத்து வச்சுருங்க. ஒரு உங்களுக்கு சும்மா அது காட்டுறதுக்காக. இது வந்து எப்படி ஷார்ட் ஆகும்னு பார்க்கலாம். பாருங்கள்,
பார்த்துருங்க. இது அப்படின்னா இது ஒரு 2 ஒரிஜினல் நல்லாயிருக்கு பாருங்கள். இதை வந்து செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ இது ஒன்று மட்டும் போயிருக்கு இதில். இப்போ நம்மளுக்கு தேவையான டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா எஸ்எம்டி டிரான்சிஸ்டர் இது ஒன்று தான். நம்மளுக்கு தேவையான எஸ்எம்டி இது ஒன்று தான். இது ஒன்று தான் போயிருக்கு. இது ஒன்று மட்டும் ட்ரை பண்ணி கழட்டிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது கழட்டுறதில்ல, போயிருக்கிற டிரான்சிஸ்டர் ஃபஸ்ட்டு கழட்டுறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது போயிருக்கிறது இது நல்லா இருக்குல்ல, இதை வந்து கழட்டி வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கழட்ட முடியாது. நான் உங்களுக்கு சும்மா வீடியோ காட்டுறதுக்காக இதை வந்து நம்ம கழட்டியாச்சு பாருங்கள். கழட்டியாச்சு. இதை வந்து அப்படியே ஓரம் தள்ளி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இதுதான் ஃபால்ட்டாக இருக்கிற செக்ஷனை இதவும் கழட்டணும். ஓகேங்களா? இது பாருங்கள், டீப்பாக காட்டுறவங்களுக்கு இது வந்து இதுதான் ஃபால்ட்டானது. இதை கழட்டிடலாம். இதுதான் ஃபால்ட்டானது. கழட்டிடலாம். கழட்டி இதை செக் பண்ணிடலாம் ஒரு வாட்டி. ஓகேங்களா? இந்த இது வந்து செக் பண்ணி பார்த்துடணும். வந்து எப்பவுமே ஸ்பேர் கழட்டிட்டாவும் அந்த இடத்துல ஃபால்ட் இருக்கான்னு செக் பண்ணி, ஏன்னா ட்ராக்கில் கூட மிஸ்டேக் வரலாம். அதனால் இதை ரெண்டும் செக் பண்ணிடலாம். பாருங்கள், ஷார்ட் ஆகலை. அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி வைக்கலாம். ஷார்ட் காட்டலை. ஓகேங்களா? அப்போ போர்டு ஓகே. அப்போ இங்கே என்ன பண்ணணும், இங்கே நம்ம கழட்டி வச்சுருக்கிறத செக் பண்ணணும். ஓகேங்களா? வாசல் காட்டுது. பாருங்கள், மல்டிமீட்டரில் பஸ்ஸர் காட்டுது. ஓகேங்களா? அப்போது வந்து போயிடுச்சு. இது அதே ஆப்போசிட்டில் அப்படி திருப்பி பார்க்கலாம். இது போயிடுச்சு. அப்போ இது எடுத்துடலாம். ஓகேங்களா? இது வந்து நல்லா இருக்கிறது. இது விட்டுருங்க. இது ரொம்ப சின்னதாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணுறதுக்காக பெருசாக கட்டுறோம். ஓகேங்களா? இன்னும் கூட பெருசு பண்ணிக்கலாம். இது வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இது நல்லா காட்டுது ஷார்ட் கட்டில். ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து
செக் பண்ணிடலாம், ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது ஸ்பேர் ஃபில் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பேஸ்ட் வைக்கணும். பேஸ்ட் வச்சாச்சு. வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் வந்து அந்த இடத்துல லாக் பண்ணணும். இப்போ வந்து சால்ட் பண்ணிடலாம். ரேர் இது கொஞ்சம் ரொம்ப அக்யூரேட்டாக தான் செக் பண்ணது. இதெல்லாம் பேஸ்ட்டெல்லாம் செய்ய முடியாது, இது வந்து மைனட்டாக செய்கிறது. அதனால தான் பேசாமல் செய்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இது கரெக்டாக நம்ம கொடுத்த எஸ்எம்டி வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குன்னு செட் பண்ணணும். அப்படியே வாங்கிச்சுன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இது க்ளீன் பண்ணணும், அது ஒரு பிரச்சனை. இது க்ளீன் பண்ணிடலாம். ஓகேங்களா? பாருங்கள், இது டஸ்ட் இல்லாமல் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து போர்டு கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இப்போதைக்கு ஒரு பாருங்கள் ஒரு பழைய போர்டு. ஓகேங்களா? இது ஏன்னா இது நம்ம செஞ்ச வேலை கரெக்டாக இல்லைன்னு எனக்கு தெரியாது. இது செக் பண்ணி பார்த்துடலாம். செக் பண்ணி பார்த்தா மட்டும் தான் கரெக்டாக தெரியும். ஓகேங்களா? இப்போ வந்து லாக் பண்ணியாச்சு. பேக் சைடு எடுத்துக்கலாம். இதுவுமே நல்லா இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, போர்டு கூட ஃபால்ட்டாக இருக்கலாம். இருந்தாலும் நம்ம செக் பண்ணிடலாம். தொடர்ந்து வீடியோ பார்க்குறாங்க நண்பர்களே. இது மாதிரி நிறைய இனிமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெக்னிக்கல் விஷயமாக வந்து வீடியோ போடலான்னு இருக்கேன். ஆனால் இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலுமே ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். இது பாருங்கள், இப்போ சால்ட் பண்ணிடுறேன். நண்பர்கள் இப்போ பார்த்திங்கன்னா சால்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சால்ட் பண்ணியாச்சு. நம்ம ஐசி மாற்றியாச்சு. மாற்றிட்டு இந்த ட்ராக் வந்து பீஸ் கம்பி இருக்கும், அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு இப்போ வந்து இதில் வந்து ஆடியோ செக் பண்ணி பார்த்துடலாம். ஆடியோ வருது இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறது, ஆடியோ வந்தால் தான் சக்ஸஸ்ஸு, இல்லைனா ஃபைல். ஓகேங்களா நண்பர்களே? இப்போ வந்து பாருங்கள், ஆடியோ கொடுத்தாச்சு. பாருங்கள், இது ஸ்பீக்கரு
ப்ளஸ் மைனஸ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஆடியோ இன்புட்டில் செக் பண்ணிடலாம். பார்த்துக்கோங்க ஒர்க் ஆகுதுங்களா? அப்புறமா இது வேறன்னு நினச்சிடாதீங்க. பாருங்கள், ஓகேங்களா? நம்ம வச்சுருந்த அதே ஐசி தான், இல்லை ஐசி மாற்றி வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாதுன்றதுக்காக தான். பாருங்கள், ஒரு ஆடியோ ஒர்க் ஆகுது. அடுத்த ஆடியோவும் செக் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஆடியோவும் கொடுத்தாச்சு. அடுத்த ஆடியோ செக் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஆடியோ ஒர்க் ஆகுது. நம்ம செஞ்ச ஒர்க்கு ஃபினிஷு. இது வந்து பார்த்திங்கன்னா STK4191 ஐசி, ஓகேங்களா? அது வந்து நீங்கள் டாப்பு ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு காட்டல. சும்மா நான் ஏதோ ரிச்சாக செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு சும்மா இது பாருங்கள், இதுதான் டாப்பு, ஓகேங்களா? தேய்ச்சி விட்டாங்க ஐசியை. சும்மா நான் ஏதோ செக் பண்ணுறது, சும்மா ஜென்ரலாக செக் பண்ணுறதுக்காக தான் இது ஓப்பன் பண்ணேன். ஆனால் இந்த இப்படி ஒர்க் முடியும்னு எனக்கு தெரியாது. ஒர்க் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஆடியோ பாருங்கள், ஆடியோவும் வருது பாருங்கள், ஆடியோவும் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம செஞ்சு வேலை ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது எல்லா ஐசிக்கும் இதே தான்னா கிடையாது, அது ஐசிக்கு ஐசி மாறும். ஏன்னா இதில் இருக்கிற 4 மெயின் டிரான்சிஸ்டர் வந்து ஃபால்ட் ஆகாது இருந்ததுனால நான் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸி ஆகிடுச்சு, ஓகேங்களா? இது வந்து மெயின் டிரான்சிஸ்டர் வந்து 4 நல்லா இருந்தது. பக்கத்தில் இருக்கிற டிரைவர் டிரான்சிஸ்டர்லாம் வந்து எல்லாமே கரெக்டாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இது ரெகுலேட்டராக வேலை செய்யுது டிரான்சிஸ்டர். அதாவது பார்த்திங்கன்னா -வோல்ட்டில் 24 நம்ம கொடுக்குறத வந்து அது 12 மாற்றி கொடுக்கும். அதுதான் அந்த வேலை செய்யும். பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிறது அதுக்காக தான். இது வந்து இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. அது செக் பண்ணிடலாம், ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு டெக்னிக்கல் விஷயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.